நான் ஒரு நாள் ஒரு காட்சியை கண்டேன். எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் நான் சில ஊழியக்காரரை பார்க்கிறேன். பில்டிங் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு தரிசனம். பில்டிங் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பில்டிங் அனைத்தும் வேத புஸ்தகத்தை வைத்து கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்குறேன். எல்லாமே வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை வைத்து பில்டிங் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டுறவங்கள நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அப்போ அங்கே ஒரு தூதன் இருக்கிறார். அந்த தூதனோட நான் பேசுகிறேன். அங்கே போய் நிற்கிறேன். அந்த வேலை பணி செய்கிறதுக்கு என்ன நான் போய் கேட்குறேன். நானும் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏன் பேரை சொல்லி கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது நடந்து ஒரு 15 ஆண்டுகள் ஆகிறது. 15க்கும் மேலே இருக்கும். அப்போ என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடலையே ஏன்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உன்னுடைய பெயர் இல்லைப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை என் பெயர் இருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, உன் பேர் கிடையாது அப்படின்னாங்க. நான் அதிர்ச்சியானேன். தரிசனத்தில் இந்த காட்சியை நான் பார்க்குறேன். அது நன்றாக தெரிகிறது. அது ஜீவ புஸ்தகம் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் இல்லை. நீ இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கிறீங்க. இல்லை, நான் பார்த்துட்டேன், நீ போன்றார் அந்த தூதன். நான் அங்கே அவருக்கு முன்னாலே நின்று கொண்டு அந்த புத்தகத்தை கீழே என்னுடைய விரல்களை வைத்து இப்படி போய்கிட்டே இருக்கிறேன். கீழே அடியில் இருந்தது. ஒரு 3 பெயருக்கு மேலே என்னுடைய பெயர் இருந்ததை நான் பார்த்தேன். அங்கே அந்த பெயரை நான் காண்பித்தேன். ஓ, அந்த தூதன் சொன்னார், ஓ இங்கே இருக்குதா? உன் பேர் இல்லைன்னு நான் நினச்சிட்டேன். உன் பேர் இருந்த இடம் எந்த இடம் தெரியுமா? டாப்பில் இருந்துச்சு. ஏன் உன்னுடைய பேர் டாப்பில் இருந்த பேர் எப்படி கீழே இறங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதிர்ச்சியான அந்த புத்தகத்தில் டாப் பகுதியில் மேலே இருந்த பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கை மாற, என்னுடைய சூழலை மாற, கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறதை அந்த தூதன் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா, என் பெயர் ஏற்கனவே இருந்த இடத்தை விட்டு இழந்து அது பின்னால போய்கிட்டு இருக்கிறது. கொஞ்ச நாள் ஆயிருந்தா நான் அந்த அஜாக்கிரதையா, ஜெபம் இல்லாம, தேவனுக்கு பிரியம் இல்லாம, நான் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாம ஒரு பேர் கிறிஸ்தவனா நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் அந்த புஸ்தகத்தை விட்டு அதற்கு அடுத்து இன்னும் 2-3 பேருக்கு அடுத்து என் பெயர் கீழே அது அந்த புஸ்தகத்தில் இல்லாமல் வெளியே போயிருந்திருக்கும். இதை உணர்ந்தேன். அப்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தேன். மறுபடியும் என்னுடைய பெயர் மேல வந்து நிக்கிறதுக்காக நான் உழைக்கணும். பிரைஸ் காட். எத்தனை பேர் கேட்குறீங்க? வசனத்தை கேட்குறீங்களா? அல்லேலூயா.